இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஷிப்ட் பணி நேர முறையில் விலக்களிப்பு சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரமாகும். சுகாதார அமைச்சின் கீழ் 5 முக்கிய சேவைத் துறைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கான ஷிப்ட் பணி நேர முறையில் விலக்களிப்பு வழங்கப்பட்டு இருப்பதானது சுகாதார பணியாளர்களுக்கு கிடைத்த ஓர் உயரிய அங்கீகாரமாகும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். ஷிப்ட் முறையில் பணியாற்றி வரும் 82,637 சுகாதார பணியாளர்களுக்கு இத்தகைய விலக்களிப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது மூலம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டார். சுகாதார அமைச்சின் 5 முக்கிய சேவை திட்டங்களில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்களுக்கான வேலை நேரத்தை வாரத்திற்கு 42 மணி நேரமாக அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் அவர்களுக்கு ஷிப்ட் வேலை நேர முறையில் இருந்து விலக்கு அளிக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. தாதியர்கள், சமூக தாதியர்கள், அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள மருத்துவ அதிகாரிகள், உதவி மருத்துவ அதிகாரிகள், சுகாதார உதவியாளர்கள் உட்பட மொத்தம் 82,637 சுகாதார பணியாளர்கள் இந்த விலக்களிப்பில் இடம்பெற்றுள்ளனர். அரசு ஊழியர்களுக்கான பொது சேவை சம்பள முறையின் கீழ் 45 மணி நேர வாராந்திர ஷிப்ட் பணியை செயல்படுத்துவது தொடர்பாக சுகாதார பணியாளர்கள் தெரிவித்து வந்த கவலையை அரசாங்கம் பரிவுடன் கவனித்து உரிய தீர்வை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். அம்னோவின் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான கைரி ஜமாலுடீன் மீண்டும் அம்னோவில் சேர்த்துக் கொள்ளப்படலாம் என்று கூறப்படுகிறது. மலேசியாவின் பிரதமராக வரும் நோக்கத்தை தாம் கொண்டுள்ளதாக பகிரங்கமாக அறிவித்தவரான கைரி ஜமாலுடீன் கடந்த 2022 ஆண்டு பொதுத் தேர்தலில் சுங்காய் புலோ நாடாளுமன்ற தொகுதியில் தோல்வியடைந்தார். அதன் பின்னர் அம்னோவின் தலைமைத்துவத்தை, குறிப்பாக கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜைட் அமிடியை தொடர்ந்து குறை கூறி வந்ததால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் அடுத்த பொதுத் தேர்தலுக்குள் அம்னோவை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக கைரி மீண்டும் கட்சியில் சேர்க்கப்படலாம் என்று ஆய்வாளர்கள் கோடி காட்டியுள்ளனர். தன்முனைப்பும் ஆன்மீகத்தையும் போதிப்பதாக கூறி புனித நீராடல் குளியல் என்ற பெயரில் அரை நிர்வாண நடனம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் புகார் தொடர்பில் ஸ்லாங்கூர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஷாலாம் வட்டாரத்தில் நடந்ததாக கூறப்படும் இப்புகார் தொடர்பில் போலீசார் தீவிரமாக பூர்வாங்க விசாரணையை தொடங்கியுள்ளனர் என்று மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் கடந்த ஆண்டும் இவ்வாண்டு பிப்ரவரி மாதமும் நடந்ததாக புகார் கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்பில் இன்னும் யாரும் விசாரிக்கப்படவில்லை என்ற போதிலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஃப்ரிம் எனப்படும் மலேசிய வன ஆய்வு கழகத்திற்கு சொந்தமான ஸ்லாங்கூர் வன பூங்கா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ தலைமையகம் வீற்றிருக்கும் பாரிஸில் ஜூலை 6 தேதி முதல் 16 தேதி வரை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவினர் தங்களின் 47வது கூட்டத்தை நடத்தி வரும் வேளையில் மலேசியாவின் சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சிடம் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் வனப்பூங்காவை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கும்படி கடந்த 2013 ஆண்டு முதல் பரிந்துரை முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் 21 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ள அக்குழுவினர் அந்த வனப்பூங்காவிற்கு உலக பாரம்பரிய தலத்திற்கான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளனர். ஃப்ரீமின் ஸ்லாங்கூர் வனப்பூங்கா தனித்துவம் வாய்ந்ததாகும். சுரங்கப்பகுதியில் வீற்றிருந்த நிலையில் மரங்களை அதிக அளவில் நடவு செய்யப்பட்டது மூலம் வெப்பமண்டல வன சுற்றுச்சூழல் பகுதியாக அது திகழ்கிறது. பல்லுயிர் பெருக்கம், மழைக்காடுகள், பல்வகையான மரங்கள் என இந்த வனப்பூங்கா பன்முக தன்மை கொண்டுள்ளது என்று ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1926 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஃப்ரீம் கோலாலம்பூருக்கும் ஸ்லாங்கூருக்கும் இடையில் உள்ள எல்லைப் பகுதியான கெப்போங்கில் 545 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட இந்த வெப்பமண்டல வனப்பூங்காவை பராமரித்து வருகிறது.
தோட்ட தொழிலாளர்கள் நலன் சார்ந்த அம்சங்களை பாதுகாப்பதில் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தொடர்ந்து முன்னுரிமை வழங்கி வரும் என்று அதன் பொதுச் செயலாளர் டத்தோஜி சங்கரன் தெரிவித்தார். அதேவேளையில் இனம், மதம், மொழி முதலிய பின்னணி பாராமல் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் என்ற முறையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் என அனைவருக்கும் ஒரே மாதிரியான கவனிப்பும் அனுசரணையும் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று வெள்ளிக்கிழமை திரங்கானு கமாமானில் டி பிஞ்சாய் மண்டபத்தில் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் திரங்கானு மாநிலத்தின் 13வது பிரதிநிதிகள் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டத்தோ சங்கரன் இதனை தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பாக்கி சம்பளத்திற்கு ஈடாக மற்றொரு பாக்கி சம்பளத்தை பெற்றுத் தருவதற்கு தொழிற்சங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக சங்கரன் குறிப்பிட்டார். தொழிற்சங்கத்திற்கு உறுப்பினர்கள் தொடர்ந்து தங்களின் பிளவுபடாத ஆதரவை வழங்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட டத்தோ சங்கரன், உறுப்பினர்கள் பிள்ளைகள் போதைப்பொருள், மின் சிகரெட் போன்றவற்றுக்கு உந்தப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதேவேளையில் பிள்ளைகளின் கல்வி நலனுக்கு அங்கத்தினர்கள் அதிக முன்னுரிமை வழங்கி வரும்படி கேட்டுக்கொண்ட அவர், உயர்கல்விக்கூட கல்வி வாய்ப்பினை பெறும் அங்கத்தினர்களின் பிள்ளைகளுக்கு தொழிற்சங்கத்தின் PPN கல்வி அறவாரியத்தின் நிதி உதவி தொடர்ந்து வழங்கப்பட்டு வரும் என்றார். திரங்கானு மாநில தலைவர் மசுக்கி பின் நராலா தலைமையில் மாநில செயலாளர் யுவனேஸ்வரன் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் பேராளர்கள், பார்வையாளர்கள், அரசாங்க இலாக்காக்களின் அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் என சுமார் 60க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து சிறப்பித்தனர். பேருந்து ஒன்று ட்ரெய்லர் லாரியின் பின்புறம் மோதியதில் அதில் பயணம் செய்த பயணிகளில் 4 பெண்கள் காயமுற்றனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலையில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 243.9வது கிலோமீட்டரில் சிரம்பானுக்கு அருகில் நிகழ்ந்தது. இந்த விபத்து தொடர்பில் தீயணைப்பு மீட்பு படையினர் அதிகாலை 2:52 மணியளவில் அவசர அழைப்பை பெற்றதாக ரம்பாவ் தீயணைப்பு நிலைய கொமாண்டர் முகமது காசிம் அரிபின் தெரிவித்தார். 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 பெண்கள் சொற்ப காயங்களுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். விபத்து நடக்கும்போது அந்த பேருந்தில் 13 ஆண்கள், 16 பெண்கள் மற்றும் ஒரு சிறார் என மொத்தம் 30 பேர் இருந்ததாக அவர் தெரிவித்தார். மீட்பு பணியில் ரம்பாவ், கோத்தா மற்றும் சினாவாங் ஆகிய நிலையங்களைச் சேர்ந்த மொத்தம் 16 வீரர்கள் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஜூலை 7ஆம் தேதி பண்டார் சிரம்பான் ஸ்லாத்தான் தொழிற்பேட்டை பகுதியில் ஓப்ஸ் பிளாஸ்டிக் என்ற ஒருங்கிணைந்த அமலாக்க சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. NS பிளாஸ்டிக் அண்ட் மெட்டல் ட்ரேடிங் தொழிற்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் நகரி சம்பிலான் மாநில அரசின் தொழில் முனைவோர் மனித வளம் பருவநிலை மாற்றம் கூட்டுறவு பயனீட்டாளர் ஆட்சிக்குழு உறுப்பினர் S. வீரப்பன் தலைமையில் பல்வேறு அரசாங்க ஏஜென்சிகளைச் சேர்ந்த சுமார் 45 பேர் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட வர்த்தக தளத்தில் பல்வேறு அத்துமீறல்கள் நடந்துள்ளன என்பது வீரப்பன் தலைமையிலான குழுவினர் கண்டறிந்தனர். இது நகரி சம்பிலான் மனித வளத்துறைக்கு தொடர்பு இல்லை என்பதால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த தொழிற்சாலையில் இருந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை பெர்மிட்டை கொண்டு இருந்த போதிலும் அந்த வேலை பெர்மிட் சம்பந்தப்பட்ட முதலாளியின் கீழ் இல்லை என்பது குடிநுழைவுத்துறை அதிகாரிகளின் சோதனையில் தெரிய வந்துள்ளது என்று வீரப்பன் தெரிவித்தார். இதன் தொடர்பில் அந்த 22 தொழிலாளர்களும் குடிநுழைவுத்துறையினரால் கைது செய்யப்பட்டு லிங்கெங் தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக வீரப்பன் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.